சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. இஸ் மை மெசேஜ். என்னுடைய வாழ்க்கை தான் என்னுடைய மெசேஜ். அப்படி என்ன உன் வாழ்க்கை அப்படின்னா, எனக்கு இப்போது 76 வயசு. ஸ்ப்ரெட் சச் 76 இயர்ஸ் முடிஞ்சு 77 இயர் ஆரம்பிக்குது ஒன்று. ரெண்டாவது இதில் பட் ஃபார் த லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆர் ஸோ, அதுலேயும் இந்த 3 வருஷம் நான் நல்லா தான் இருந்தேன். அதுக்கு முன்னால் ஒரு 2 இயர்ஸ் ஐ ஹேட் 7.5. அதனால கொஞ்சம் சிக்காக இருந்தேன். இல்லைன்னா எப்பயுமே நான் வெரி ஹெல்த்தி, எப்பயுமே ஹெல்த்தி தான். கைலாசெல்லாம் எனக்கு பின்னால் வர்றவங்க இங்கே இருந்தாக்கா நான் 2 கிலோமீட்டர் தள்ளி இருப்பேன். அங்கே போய் நின்றுட்டு எனக்கு பின்னால் வரவங்கெல்லாம் பார்த்து வாராயின்னு பாட்டு பாடிக்கணும் உட்காந்துப்பேன். வெரி ஸ்ட்ராங். கைலாசத்தில் இந்த குதிரைக்காரங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, வருவாங்க. அப்போ கோடை செய்ய அப்படின்னா உங்களுக்கு குதிரை வேணுமான்னு நான் சொல்லுவேன், எனக்கு எதுக்கு, நான் தான் எல்லாருக்கும் முன்னால் நடந்துட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமே அப்படின்னு. நை அவங்க உட்டாக்கி ஜானே கேட்கணும், நீ தனியாக நடந்து போறியே, ஒரு குதிரையை தூக்கின்னு போக வேண்டாம். தட் சாங் யூஸ் டு பி. அண்ட் காட் ஹஸ் ஆல்வேஸ் கெப்ட் மீ ஹெல்த்தி. அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா மை ஃபாதர். தந்தை சொல் மிக்கதோர் மந்திரம் இல்லைன்னுவாங்க. இப்போ எங்கள் அப்பா கிட்ட நான் எப்போ காலைல விழுந்து கும்பிட்டாலையும் அவர் ஒரே வரி சொல்லுவார், வஜ்ர சரீர பிராப்தரஸ்து அப்படின்னாரு.
வேறு ஒன்றுமே. எங்கள் அப்பா சாதாரண ஆள் தான், ஒரு ஸ்கில் டீச்சர் தான் அவர். நான் வந்து ஐ எம் எ செல்ஃப் மேட் மேன். ஐ ஸ்டடிட் ஃப்ரீ அட் ராமகிருஷ்ணா மிஷன், ஸ்டடிட் ஸ்காலர்ஷிப் அட் வாணியம்பாடி, ஆல் தட். அண்டு மொத்தமே என்னுடைய சொந்த காலில் தான் என்னுடைய வாழ்க்கை அமைஞ்சது. அண்ட் அதனால் செல்ஃப் மேட் பர்சன். ஆனால் எப்போ அவர்கிட்ட நான் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாலையும் வஜ்ர சரீர பிராப்தரஸ்து அப்படின்னார். அப்படின்னா ஒரு திடகாத்திரமான ஆரோக்கியத்தோடு நீ இரு அப்படின்னு. தட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் எ ரியல் பிளஸ்ஸிங். அது நடந்தது என்னுடைய வாழ்க்கையில், எப்பயுமே நடந்தது. ஷர்ட்டே போட மாட்டேன், ஷேவ் பண்ண மாட்டேன், செருப்பு போட மாட்டேன். அதில் சீசனே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே அமர்நாத்தில் போயிட்டு தண்ணிக்கு பதில் ஐஸ் கட்டி சாப்பிட்டு அவ்வளோ குளிரில் அவன் 8 கோட் போட்டு சுற்றின்னு இருப்பான். நான் ஜாலியாக போயிட்டே இருப்பேன். அந்த மாதிரிலாம் உடம்பெல்லாம் அப்படியே கறி ஆகிடும். அந்த ஒரு தடவை அமர்நாத் போயிட்டு வரதுக்குள்ளே ஃப்ராஸ்ட் பைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன ஒரு சூழ்நிலையிலையும் வந்து கைலாசில் டெய்லி குளிப்பேன். மற்றவங்கெல்லாம் வந்து 1 மாதம் குளிக்க மாட்டாங்க. நான் ஒவ்வொரு நாளும் குளிப்பேன், அந்த மானசரோவரில் குளிப்பேன். ஸோ இது ஒரு வரம் தான். இந்த தேக ஆரோக்கியம் என்பது ஒரு வரம். இது நீங்கள் கூட அடைய முடியும். பட் யூ ஆர் நாட் டிசிப்ளின்ட் இன் யுவர், மோஸ்ட் ஆஃப் யூ ஆர் நாட் டிசிப்ளின்ட் இன் யுவர் ஃபுட் ஹேபிட்ஸ். சும்மா ஹாக் பண்ணிடுவீங்க, தேவையில்லாத சாப்பிடுவீங்க. நீங்கள்லாம் பிரெயின் ஒர்க்கர்ஸ். ஃபேக்ட்ரியில் போய் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க, விவசாயம், லேபர், அந்த மாதிரி இருக்கிறவங்க நல்லா சாப்பிட்ணும். நீங்கள்லாம் சும்மா பேனா பேப்பரை வச்சுக்கிட்டு ஆஃபீஸில் ஃபேன் கீழே உட்காந்துட்டு வராங்க. உங்களுக்கு அவ்வளோ சாப்பாடு தேவையே படாது. அது தெரியாமல் நம்ம சும்மா டம்ப் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் வந்து அளவாக சாப்பிட்ணும். அற்றால் அளவறிந்து உண்க, அது பொருள் போற்றி. அதாவது அளவாக சாப்பிட்ணும், அதான் வாழ்க்கைக்கான தத்துவம்னு திருவள்ளுவர் சொல்கிறார். போற்றி வளர்க்கும் முறை என்ற வார்த்தையை சொல்கிறார். இது லைஃப்பில் நம்பர் 1 மெசேஜ். அதுக்கு அடுத்த மெசேஜ் என்னென்னா, உற்ற நோயின் ஒன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. வாழ்க்கையில் என்ன மாதிரி கஷ்டப்பட்டவன்னு பார்க்கவே முடியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் நான். வாழ்நாள் பூரா வந்து கஷ்டம்தான். இந்த ஆர்கனைசேஷனை நடத்துறதுக்கு அவ்வளோ கஷ்டம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பிராட்வேல இருந்தபோது ஒரு வகை, அதுக்கப்புறம் பெசன் நகரில் வந்தப்புறம் இன்னொரு வகை, நீலாங்கரைக்கு வந்தப்புறம் இன்னொரு வகை, இங்கே வந்தப்புறம் இன்னொரு வகை. கண்டினியூஸ்லி தேர் பீன் ப்ராப்ளம்ஸ். அது எதுக்காக? சுடர் ஒளிரும் பொன் போல். நம்ம கடவுள்கிட்ட வேலை செய்கிறேன். அப்போ உன்னை சும்மா விட்டுருவார் கடவுள், உன்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். நீலாங்கரையில் 5/6/99 ஃபுல் ஆசிரமம் எரிஞ்சு போய் அப்படியே நிற்குது. ஃபுல்லாக எரிச்சிட்டாங்க. நான் எல்லோரும் வாங்க, நீங்கள் ஏதோ எனக்கு நல்ல செய்த நினச்சின்னு போய் நெருப்பு அணைக்க போய் யாராவது சுட்டுங்கன்னு பட்டுக்குன்னா கஷ்டம், எல்லாம் வெளியே வாங்க. நான் அப்படியே சாம்பலில் கிடக்குது அவ்வளோ பெரிய ஆசிரமம். நான் சொன்னேன், நம்ம டெய்லி என்ன பண்ணுவோம், குறையொன்றும் இல்லை பாடுவோம், இன்றைக்கும் சத்தமாக பாடுங்க அப்படின்னு. குறையொன்றும் இல்லை பாடுன்னு சொல்லிட்டு எல்லாம் போங்க, காத்தால 7 மணி 7:30 மணிக்கு வாங்கன்னு. ஒன்றுமே இல்லை, சாம்பல் தான் நின்றுது. மறுநாள் ஒரு 200 பேர் வந்தாங்க. ஏதோ ஒரு கல்யாண வீடு மாதிரி, எல்லாருக்கும் அங்கேயே காப்பி, அங்கேயே டீ, அங்கேயே சாப்பாடெல்லாம் போட்டு, அவ்வளோ மண் மாறி லாரியாக எல்லா கறியும் தூக்கின்னு போய் போட்டு ஒரு அதை விட நல்ல ஷெட் போட்டோம். அதை திறந்து காட்டினேன், அந்த இன்ஸ்டிடியூஷன் திறந்து காட்டினேன். ஒரு ஃபீனிக்ஸ் பறவைன்னுவாங்க, அது கீழே விழ போகுதுன்னு நினைப்பாங்க, அப்போ அப்படியே தூக்குவோம் மேலே, திருப்பியும் போடும். அந்த மாதிரி எப்பெல்லாம் இந்த ஆர்கனைசேஷனுக்கு மறைமுகமாகவோ நேரடியாகவோ தொல்லைகள் வந்தனவோ அப்போல்லாம் முன்னை விட வேகமாக நாம் போனோம். அதனால் அந்த காலத்தில் ஒரு பாட்டு பாடினோம் நாங்கள். அதாவது சம்ரஷ்னாக்குன்னு ஒரு மிலிட்ரி சாங் மாதிரி. அது எங்களுக்கு எதிரி என்று யாரும் இல்லை எழுது 4 வரி. அந்த காலத்தில் எழுதுந்து, எங்களுக்கு எதிரி யாரும் இல்லை என்று எழுது, எவரிடத்தும் அன்பு காட்டும் இதயம் என்று எழுது, எழுது 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 புதிய விதியை எழுது, இறுதி வெற்றி நமது என்று இதயம் முழுதும் எழுது, உறுதி வெற்றி உறுதி என்று உலகம் முழுதும் எழுது, எழுது எழுது எழுது. இது 2வது மெசேஜ். எவ்ரி டைம் there was a negative onslaught to this institution. அதை விட பெரிய அளவுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காமிச்சேன். இது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லோரும் வந்து ஒரு வழியாக ஆகிடுவாங்க. என்னை தவிர என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே டென்ஷன் ஆகிடுவாங்க. என்ன இப்படியா சொன்னேன், ஏன் கவலைப்படுறேன், திஸ் இன்ஸ்டிடியூஷன் பிலாங்ஸ் டு காட்.
அண்ட் ஐ ஆம் ஏ ஒர்க்கர். அந்த வேல்காரனுக்கு நான் ஒரு வேலைக்காரன். அப்போ அவன் தான் கவலை பண்ணி எனக்கு என்ன கவலை அப்படின்னு. அதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னும் ரைஸ் ஆகிட்டே தான் இருப்போம். இது ரெண்டாவது. மூணாவது, தி அட்டர் பிட்ரேயல் ஆஃப் தி ஸ்டூபிட் சொசைட்டி. எவ்வளோ தான் நல்லது பண்ணாலையும் இந்த உலகத்திலேருந்து நீ நன்றி எதிர்பார்க்கவே முடியாது. மோஸ்ட் அன்கிரேட்ஃபுல் பீப்புள் ஆர் அவைலபிள் ஆன் திஸ் எர்த். நான் இது வரைக்கும் ஒரு 50 லட்சம் பேரை பார்த்துருக்கேன். 36 வருஷமாக நான் வேலை செய்கிறேன். ஃபுல் டைம் கடவுளுக்கு தான் வேலை செய்கிறேன். எல்லாரையும் பார்ப்பேன், எல்லாருக்கிட்டையும் பேசுவேன். யாரும் என்னை பார்க்கறதுக்கு யார் தேவையும் தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாகவே யூ கேன் கம். ஐ நெவர் ஹேட் எனி செக்ரட்டேரியட் அவங்க மூலமாக எங்கிட்ட வரணும் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஐ டைரக்ட்லி ஹேண்டில் மை ஒர்க். தோ இட்ஸ் லாட் ஆஃப் இன்கன்வீனியன்ஸ் வே ஐ டூ தட். அப்போது 50 லட்சம் பேர் குறையாமல் பார்த்துட்டு அதில் நேர்மையாக நன்றியோடு இருந்தவங்க 5000 பேர் கூட இல்லை. மற்றவங்கெல்லாம் எதர் ஒரு வேஸ்ட்டு க்ரௌடு, சும்மா பறக் பார்க்குறதுன்னு எங்கள் ஊர் பக்கம் அந்த மாதிரி. அதில் ஒரு லார்ஜ் பர்சன்டேஜ் பிட்ரே பண்ணுவாங்க, முதுகுலேயே குத்திட்டு போயிடுவாங்க. நம்மக்கிட்ட அவ்வளோ இது பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு போயிருப்பாங்க. எனக்கு நிஜமாகவே ஆனஸ்ட்டாக உழைக்கிறவங்கெல்லாம் என் கிட்ட கூட வரமாட்டாங்க. பிகாஸ் இன்னும் எல்லாம் பாபா பார்த்துக்குவாருன்ற ஒரு ஃபெய்த் இருக்குது. ஒன்றுமே இல்லாத டகுலுங்க தான் நம்ம உயிரை எடுப்பானுங்க. நான் அப்பயும் ஒரு மூஞ்சியே அப்படியே வச்சுக்கின்னு இருப்பேன். நான் கொஞ்சம் கூட ஒரு இரிட்டேஷன் காட்டவே மாட்டேன். நான் சைலண்ட்டாக உட்காந்துன்னு இருப்பேன். ஸோ பிட்ரேயர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. இட்ஸ் எ தேங்க்லெஸ் ஜாப். இது மக்களுக்கு புரியாது. ஏதோ சாமியார் அப்படின்னோடனே பெரிய விஷயம், எல்லாம் காலில் விழுவாங்க, நீ தொப்பையை போட்டு உட்காந்துக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் முடியாது. யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட். யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் த வர்ஸ்ட் பிட்ரேயர்ஸ் அண்ட் அன்கிரேட்ஃபுல் வேர்ல்ட். இது மூணாவது லிமிட்டேஷன். நாலாவது, இப்போ எனக்கு ரிசோர்ஸ் கிரன்ச் கிடையாது. இப்போது என் ஜாதகம் அது மாதிரி. என் ஜாதகத்தில் 10வது வீடுனா ஜீவனம். அதில் குரு சுக்கிரன் இருக்காங்க. குரு தேவர்களுக்கு குரு, சுக்கிரன் அசுரர்களுக்கு குரு. 2 குருவும் போட்டுன்னு என் ஜாதகத்தில் உட்காந்துருக்காங்க. ஆனால் எந்த காலத்துலேயும் எனக்கு இன்னைக்கு பண கஷ்டமோ இல்லை நாளைக்கு செலவுக்கு என்ன பண்ணுறதுங்கிற மாதிரியான எண்ணங்கள் எப்பயுமே கிடையாது. எப்பயும் பணம் கொட்டி தான் கிடக்கும். நிஜமாகவே சொல்கிறேன். அது ஒரு ஜாதகம், அது ஒரு பவர்ஃபுல் ஜாதகம். இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஸ்டார் டெல்லரில் என்னை பற்றி ஒரு 6 பக்கம் ஆர்டிக்கிள் பண்ணாங்க. ஹேமா மாலினின்னு ஒரு மேடம், இந்தியாவில் இருக்கிற டாப் அஸ்ட்ராலஜர்ஸ் கிட்டலாம் நான் யாருன்னு சொல்லாமல் என்னுடைய சிக்னேச்சர், என்னுடைய கைரேகை, என்னுடைய ஜாதகம் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்து அவங்க சொன்னாங்க, காஞ்சி பரமாச்சாரியார் ஜாதகமும் இந்த ஜாதகமும் ஒரே மாதிரி இருக்குது. 2 பேர் ஜாதகத்திலையும் சனியும் கேதுவும் உச்சமாக இருக்குது. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்களோ எல்லாத்தையும் சாதிப்பாங்க அப்படின்னாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த ஜாதகம் மகாபாரதத்து பீஷ்மர் ஜாதகம் மாதிரி இருக்குது. பீஷ்மருக்கு என்ன வரும்? சுயம் சிந்தனை மரணம். அவர் நினச்சா தான் சாவார், இல்லைன்னா சாவே மாட்டார். அந்த மாதிரி இவருக்கு இருக்குது. சிவசங்கர் பாபா நினச்சா தான் சாவார், இல்லைன்னா இவருக்கு சாவு கிடையாதுங்கிற மாதிரி சொன்னாங்க. இது 2. ஸோ இது பெரிய விஷயம் இல்லையா? ஜாதகத்தில் இவ்வளோ பவர்ஃபுல்லான கிரகம் உட்காந்துக்கிறது. எந்த காலத்துலேயுமே வசதிக்கு பஞ்சமே இருக்காது. ஆனால் நான் பிச்சை எடுக்கிறது இல்லை. ஐ டோன்ட் பேக். ஐ நெவர் பாரோட் ஈவன் 1 rupee ஃப்ரம் எனி டேம் பேங்க். எப்பயுமே பேங்கில் கடன் வாங்குறதில்லை. நிஜமாக சொல்கிறேன். அதனால் எனக்கு யார் தெய்வமே தேவைப்படுறதில்லை. எந்த காலத்துலேயும் எனக்கு யார் தெய்வம் தேவைப்படுறதில்லை. பிகாஸ் காட் ஹஸ் கிரியேட்டட் மீ லைக் திஸ். ஜாதகம் பகம்னு பேர். பகம்னா எதுக்குமே பஞ்சம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்படி இருந்தால் தான் நீ பகவான். எதுக்கும் பஞ்சம் இல்லைன்னா தான் நீ பகவான். இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு என்னெல்லாம் வந்துக்கினே இருக்குது பாரு. நான் என்ன டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கேன்னா, ஹோட்டல் வச்சுருக்கேன்னா ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் வருது. முதல்ல பிளேட் வந்துச்சு, அப்புறம் திருப்பதி லட்டு கொடுத்துன்னு இருக்காங்க, ஸ்வீட் கொடுத்துன்னு இருக்காங்க, பழம் கொடுத்துன்னு இருக்காங்க, எல்லாம் தான் கொடுத்துன்னே இருக்காங்க. நல்ல யோசனை பண்ணு, ஹவு திஸ் இஸ் பாசிபிள்? ஒன்று. ரெண்டாவது, இப்போ இந்த குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, உங்களுக்கு எவ்வளோ அழகாக எல்லாருமே சர்வ் பண்ணுறாங்க. அப்போ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. மனித நேயம் எங்கிட்ட இருக்குது. அது ஹியூமனிடேரியன் வேல்யூன்னு பேர். இன்னொன்று ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்னு பேர். ஒரு குட்டி குட்டி பசங்க எல்லாரையும் அழகாக அவங்களே ட்ரெயின் ஆகிட்டாங்க. நான் யாரையும் கூப்பிட்டு ஒரு கிராஷ் கோர்ஸ் அதெல்லாம் கிடையாது. ஒருத்தரை பார்த்து தே ஃபீல் ஏ செல்ஃப் எஸ்டீம் இன் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ். ஓடி அவங்ககிட்ட எஸ்பிளேட் வாங்குவாங்க, கை கழுவு தண்ணி கொடுப்பாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. எவ்வளோ அழகாக இந்த பசங்கள்லாம் வேலை செய்கிறாங்க. உங்களாலேயே உங்கள் வீட்டில் இவங்களெல்லாம் இப்படி வேலை வாங்க முடியாது இல்லையா? உங்கள் வீட்டில் செய்கிறாங்களா? எனக்கு தான் செய்கிறாங்க. இதில் செஞ்சு உங்கள்கிட்ட இல்லாத ஏதோ ஒரு திறமை என்கிட்ட இருக்குது. உங்கள் பசங்களை நான் உங்களை விட நல்லாவே மேய்ச்சின்னு இருக்கேன் இல்லையா? இது ஒரு பாயிண்ட்.
அடுத்தது பாரு எவ்வளோ பசங்க டிராயிங் பெயிண்டிங் கொண்டாடுறாங்க, எவ்வளோ பசங்க டான்ஸ் ஆடுறாங்க, இல்லை எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, இயல் இசை நாடகம்னுவாங்க. இயல்னால் ப்ரோஸு, இசை நாடகம், நாடகத்தில் நடனமெல்லாம் வரும். ஸோ இங்கே எல்லாமே இருக்குது. அதனால் வெளி உலகத்தில் இருக்கிறவன் தான் கேட்பான் இந்த கேள்வியை, இயலுமா அப்படின்னா இதெல்லாம் நடக்குமா, பாசிபிள், இஸ் இட் பாசிபிள்னு அர்த்தம். இயலுமா, இந்த சமுதாயம் இதற்கெல்லாம் இசையுமா அப்படின்னா வில் தே கோஆபரேட் வித் தி ப்ராசஸ், நடப்பதெல்லாம் ஒரு நாடகமா அப்படின்னும். அப்போ இது இங்கே நடந்துக்கிட்டு நீ தானே பார்க்குற, யூ ஆர் த விட்னஸ். அதுக்கு அடுத்த விஷயம், எந்த நேரத்துலையும் ஐ ஒன்ட் லூஸ் மை கூல். நீங்கள்லாம் ஒரு சின்ன விஷயத்துக்கே டென்ஷன் ஆகிடுவீங்க, இரிட்டேட் ஆகிடுவீங்க இல்லையா? இன் யுவர் ஓன் ஹவுஸ் within 4 walls 3 people will always be like bulldogs, Alsatians, Pomeranians or something according to your barking rhythm. நான் இவ்வளோ வேலை செய்கிறேன், எவ்வளோ கூலாக என்னுடைய வேலையை செஞ்சுட்டே இருக்க மாதிரி, வெரி கூல். கொஞ்சம் கூட டென்ஷன் காட்ட மாட்டேன், கொஞ்சம் கூட இரிட்டேஷன் காட்ட மாட்டேன். அது அடுத்த பாயிண்ட். அடுத்தது இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்குது. அவர் கச்சேரிக்காரங்க வந்தாங்க, நாதஸ்வரக்காரங்க வந்திருக்கிறாங்க, இவங்கெல்லாம் பாடுறாங்க, டான்ஸ் ஆடினாங்க, இவ்வளோ பூஜை நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே எல்லா காலனி பூரா இன்றைக்கி வந்து ஒரு லட்சக்கணக்கில் வந்து விளக்கேற்றிருப்பாங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் தான் ஏற்றுறீங்க, நீங்கள் தான் பூஜை பண்ணுறீங்க, நீங்கள் தான் சர்வ் பண்ணுறீங்க, எல்லாமே நீங்கள் தான் பண்ணுறீங்க. அப்போ எவ்வளோ ட்ரைனிங் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனை ஒரு டிசிப்ளினில் கொண்டு வர்றதுக்கு, எஃபர்ட்லெஸ் டிசிப்ளினாக கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ ட்ரைனிங் தேவைப்படும் இல்லை? ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் ஒன் டே. அந்த மாதிரி இதெல்லாம் லாட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் ஹவ் கான் இன் டு தட். ஆனால் நான் யாரையும் கூப்பிட்டு ஒரு டைப் வச்சு திஸ் இஸ் யுவர் ஜாப் ஆர்டரு போர்ட்ஃபோலியோ அது மாதிரிலாம் சொன்னதே கிடையாது. தானாக நடக்கும். இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. உங்களால் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறதுக்கே கஷ்டப்படுறீங்க. நான் ஒரு தேங்க்லெஸ் ஜாப் ஆஃப் ரன்னிங் ஏ சேரிட்டபிள் ஆர்கனைசேஷனை இவ்வளோ எஃபிஷியண்ட்டாக செஞ்சுன்னுக்கிறேன். உட்காந்து எடுத்து விட்டு நடக்கலை இல்லை, அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கும். எல்லாம் நீங்கள் தான் பார்த்துன்னு இருக்கீங்க எப்படி நடக்குது. ஸோ இது ஒன்று. அடுத்தது என்னுடைய பூர்வ புண்ணியம். எனக்கு 11வது வீடு இருக்கு இல்லையா, அதில் 4 கிரகம் இருக்குது. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டேன்ற மாதிரி சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன். செவ்வாய் எது கூட சேர்ந்தால் அது ஒரு யோகம். அப்போ சூரிய மங்கள யோகம், சந்திர மங்கள யோகம்னா கஜகேசரின்னுவாங்க, நாராயண மங்கள யோகம்னு. எந்த பிளானட் கூட செவ்வாய் சேர்ந்தால் அது இன்னும் பவர் கொடுக்கும். அது மாதிரி 11th எனக்கு 4 பிளானட் இருக்குது. என்னுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா 10, 11லேயே 6 பிளானட் அடங்கிடும். மேஷத்தில் ராகு எனக்கு நான் என்ன சொன்னால் பலிக்கும், எது சொன்னால் பலிக்கும். அது ஒரு மேஷத்து நாக்கில் அது அந்த பிளானட் இருக்கணும். 6ல் சனி. அதனால் எப்பயும் யாராவது ஒரு விரோதி இருக்கு. ஒரு விரோதி இல்லை, நிறைய விரோதிங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்டைரக்ட் மறைமுகமாக தான் பண்ணுவானுங்களே தவிர எந்த விரோதியும் எப்பயுமே எனக்கு எதிரில் வந்ததே கிடையாது இது வரைக்கும். அது சாட்டனோட பவர், சூரியனோட பரிவர்த்தனையில் உட்காண்டிருக்கு. அதனால் யாராலையும் என்னை வெற்றி பெறவே முடியாது. வாலி இருக்கான், வாலிக்கு நேராக போய் சண்டை போட்டேனாக்கா சண்டை போடுறவனுடைய பவர் வாலிக்கு போயிடும். அந்த மாதிரி நீ என்னை எதிர்த்து பாரு, எனக்கு ஏதாவது கெட்ட செஞ்சு பாரு, அவனோட பவர் எனக்கு வந்துடும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிகிற காலம் வரும். எப்படி கடவுளுக்காக நம்ம வேலை செய்ய வர்றபோது அது கடவுள் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்னா அவருக்கு தெரியாமையே தேர்ந்தெடுத்திருப்பார். ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணுன்னா அந்த போஸ்ட்டுக்கு தெரியாமல் ஒன்றும் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அதனால் உங்கள் வீட்லேயே ஒரு வேலைக்காரியாக வைக்கிறீங்க, வேலைக்காரன் வைக்கிறீங்களா, அவங்கள பற்றி தெரிஞ்சு என்ன இது எங்கேருந்து வர, ரேஷன் கார்டு கொடு, ஓட்டர் கார்டு கொடுங்க, எதாவது கேட்டு பார்த்து தானே வாங்குவீங்க நீங்கள். அந்த மாதிரி கடவுள்கிட்டே நான் வேலை செய்கிறேன்னா நான் என்ன அவன் என்ன பைத்தியக்காரனா இல்லை நான் என்ன பைத்தியக்காரனா? அதனால் சிவசங்கர் பாபா எல்லாம் தெரிஞ்சு எல்லாத்தையும் கொண்டிருக்கிறார். இந்திரஜித்து கட்டுப்போட்டுறோம் ஆஞ்சநேயருக்கு, அவர் கட்டுப்பட்டுறாரு. ஏன்னா பிரம்மாஸ்திரம். அதனால் அந்த அஸ்திரத்துக்கு மரியாதை கொடுக்கணும், இல்லைன்னா ஆஞ்சநேயரால் முடியாதா என்ன, கோஆப்ரேட் பண்ணுவார். இப்படி எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்கும். நாங்கள் ஏன் சில விஷயங்களை டாலரேட் பண்ணுறோங்கிற மாதிரி நாங்கள் மகான்கள். அதனால் நாங்கள் அந்த பிளானட்ஸு சட்டத்திட்டங்கள் அதிலெல்லாம் மீற மாட்டோம். இதெல்லாம் ஒரு பவர், மக்களுக்கு புரியாது. ஸோ நீ வேறு நான் வேறு தான். அதனால் என்னுடைய அனுபவங்கள் உனக்கு பித்துக்கு புரியறதுக்கு வாய்ப்பில்லை. இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது, நீ லாஃப்ஸ் லாஸ்ட் லாஃப்ஸ் பெஸ்ட்னுவாங்க. எல்லாத்துக்கும் சிரித்து கடைசியில் சிரிக்கிறான்ல அவன் தான் புரிஞ்சுக்கிட்டு சிரிக்கிறானா. அந்த மாதிரி ஐ ஆம் வெயிட்டிங் டு ஹேவ் மை லாஸ்ட் லாஃப்.
அதனால் இந்த வருஷம் நீங்கள் பார்ப்பீங்க. அதான் நான் சொன்னேன், ஐ எம் பேக் அப்படின்னு. என்னுடைய பர்த்டே மெசேஜ் என்ன? ஐ எம் பேக். இந்த வருஷம் நீங்கள் பார்ப்பீங்க எந்த அளவுக்கு உலகம் என்னை உற்று நோக்க ஆரம்பிக்கும், எந்த அளவுக்கு பெரிய அளவு க்ரௌடு வர ஆரம்பிச்சிடும், எந்த அளவுக்கு என்னால் இந்த உலகத்தில் தெய்வீகத்துக்காக பல அருள் வேலைகள், பல கோயில்களை ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் நடக்க தான் போகுது. அண்ட் ஐ எம் நாட் லுக்கிங் ஃபார் எனி திங். எல்லாம் கடவுளுடைய அருளில் நடக்குது. குடி செயல் எனும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான்முது. நான் என் வேலையை ஒழுங்காக பண்ணிட்டுருக்கேன். அப்படி இருந்தால் கடவுள் என்ன பண்ணுவாராம்? வேஷ்டி மஞ்சு கட்டின்னு பக்கத்தில் உனக்கு எதாவது வேணுமா பாபான்னு கேட்டுனே இருப்பாராம். தெய்வம் மடிதற்று தான், அவர் தான் வேஷ்டி கட்டி நிற்பார், உனக்கு எதாவது வேணுமாப்பா வேணுமாப்பான்னு கேட்பார். அந்த நிலையில் நான் இருக்கிறேன். அதனால் என்னுடைய மிஷன் கட்டாயம் வெற்றி பெறும். அதில் எனக்கு ஒன்றும் லாபம் இல்லை. எனக்கு எதுவுமே ஆக வேண்டியதில்லைங்கிற நிலையில் நான் இருக்கேன். ஐ ஹவ் நோ வாண்ட்ஸ். எ ஃபெலோ ஹூ ஹஸ் வாண்ட்ஸ் வர்ஷிப்ஸ், எ ஃபெலோ ஹூ ஹஸ் நோ வாண்ட்ஸ் இஸ் வர்ஷிப்டு. தேவைகள் உள்ளவன் வழிபடுவான், தேவைகள் அற்றவனும் வழிபடப்படுவான். அப்போ எனக்கு எந்த தேவையுமே கிடையாது, எந்த காலத்துலேயும் கிடையாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கூடி சீக்கிரம் நடக்க காண்பீர்கள். நான் சொல்லிகிட்டு இருக்கிற விஷயம்லாம் நடக்க காண்பீர்கள். அதுக்கப்புறம் இன்னும் வேகமாக போவோம். அதனால் எனக்கு ஒன்றும் லாபம் இல்லை. கடவுளுக்கு வேலை செய்கிறோம், எது கடவுளுடைய சித்தமோ அந்த மாதிரி நடக்கும். ஏசுநாதரை சிலுவையில் போடுறாங்க. அவர் எத்தனை பேருக்கு கண்ணு கொடுத்தாரு, காது கேட்க வச்சார், முடவன் நடக்க விட்டார், பேபிசாசு ஓட்டினார், செத்தவனை கூட ஏவி காமிச்சார். கடைசியில் ஒரு அநாதை மாதிரி எல்லா நாயங்களும் சேர்ந்து அவரை கொண்டு போய் சிலுவையில் போட்டாங்க. அப்போ கூட யாரும் அவர் பின்னால் வரல. கோழிக்கு வரதுக்கு முன்னே பீட்டர் சைமோன் இவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னா, தாமஸு கை சிறும்ப தழுவு காட்டினா கூட நான் நம்ப மாட்டேன். நான் ரோட்டிங் தாமஸ் 30 வெள்ளி காசுக்கு ஜூடாஸ் காட்டி கொடுத்தான். இவ்வளோ பண்ணியும் இயேசு அழிக்க முடியுதான்? இன்றைக்கி 2025 ஜனவரி 28. எதை வச்சு சொல்கிறேன்? இயேசுவை வச்சு சொல்கிறேன். எல்லாரும் சேர்ந்து இயேசு சிலுவையில் போட்டாலும் இயேசு இருக்காரா இல்லையா? இதுதான் வாழ்க்கை. நீ கடவுளுக்காக வேலை செய்கிற போது கடவுள் உனக்கு எல்லாத்தையும் செய்வான். அவன் உன்னை மகிமைப்படுத்துவான், உன் கரத்தை வலிமைப்படுத்துவான். ஸோ என்னுடைய லைஃப்பில் என்னுடைய மெசேஜ் இதுதான். எந்த சூழ்நிலையிலும் நீ என்ன மாதிரி இருக்கணும், கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகக்கூடாது. 2வது உலக போர் நடந்து கொண்டிருந்த போது சர்ச்சில்னு ஒரு ஆள், வின்ஸ்டன் சர்ச்சில், அவன் சொன்னான், இன் டிஃபீட் டிஃபயன்ஸ், இன் விக்ட்ரி மெக்னானிமிட்டி அப்படின்னா. தோல்வியில் தோளாதிருப்பதும் வெற்றியில் பெருந்தன்மையோடு இருப்பதும். இன் டிஃபீட் டிஃபயன்ஸ், விக்ட்ரி மெக்னானிமிட்டி. அது மாதிரி நம்ம எல்லாத்தையும் கடவுள்கிட்ட கற்றுக்கிட்டு, கல்வியெல்லாம் கற்பித்தாய் நின்பால் நேயம் காண வைத்தாய். எதுக்கு? மோதிய கல்வியும் மெம்மறிவும் தாமே வேற வேலைவர் தந்தாத்தினால். அவருக்கு தேவைப்படுது, அவர் தான் ட்ரைனிங் கொடுத்தாரு. அந்த மாதிரி எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருக்காரு. அதை வச்சுக்கிட்டு நம்ம ஜாலியாக உட்காந்துட்டு நம்ம வேலையை செஞ்சுட்டே இருக்கோம். ஸோ உலகம் பூராவும் நம்மை தேடி வரும். அண்டு அதனால் எனக்கு ஒன்றும் பெருமை இல்லை. ஐ எம் வெரி ஹாப்பி வித் ஆல் திஸ் கிட்ஸ். இல்லை, இவங்க தான் என்னை நம்பி உட்காந்துருக்காங்க, எனக்காக ஓடியாடி வேலை செய்கிறாங்க. அப்போ நாளைக்கு உங்கள் பில்கேட்டும் எலான் மஸ்க்கும் என்கிட்ட வந்தால் எனக்கு என்ன வராகிடி, எனக்கு என்ன, அவங்க எல்லாரும் விட நான் பெரியவன். ஐ எம் காட். ஹவு கேன் எனி ஒன் பி பவர்ஃபுல் தென் காட்? ஹவு கேன் எனி ஒன் பி ப்ராஸ்பரஸ் தென் காட்? ஸோ ஐ எம் பிகர் தென் எவ்ரி ஒன். அதனால் ஐ எம் நாட் எ பெகர், ஐ எம் பிகர். யூ வெயிட் அண்ட் சி. நான் என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும் எல்லாம் நடக்க காண்பீர்கள். அப்போது யூ கேன் பி ஹாப்பி. நான் பாபாவை நம்பின்னு தான் இருந்தேன் அப்படின்னு. அதனால் நீங்களாம் இந்த நாள் வந்ததுக்கு மிக மிக நன்றி. அதனால் வெயிட் பண்ணுங்கள். இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே பெரிய அளவுக்கு நாம் செய்வோம். பெரியதெல்லாம் நடக்கும் போது நிறைய நடக்குது, நிறைய புதையல் கிடைக்க போகுது. பழனி, விருதாச்சலம், சிதம்பரம், இந்த இடத்துல இருந்தெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் உலகத்துக்கு வெளியே வரப்போகுது. எல்லாமே நடக்க தான் போகுது கூடிய சீக்கிரம். நீங்கள் பாருங்கள். நான் இப்போ சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் என்னுடைய பர்த்டே மெசேஜ். சங்கரம் சிவசங்கரம். நம்முடைய அண்ணாநகர் சிவா விஷ்ணு ஆலயத்திலிருந்து ஒவ்வொரு வருடமும் திரு பாபா அவர்களுக்கு பிறந்தநாள் முழுவதும் கோயில் மரியாதை செய்வது வழக்கம். அதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். பாபா அடிக்கடி சொல்லுவார், அண்ணாநகர் கோயில் பிரசிடெண்ட்டாக இருந்தேன் முதலில்னு சொல்லி. பாபா அங்கே இருக்கும் பொழுது தான் அந்த கோயிலுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது.
இப்போ நாங்கள் கன்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். இந்த அண்ணாநகர் டெம்பிள் வந்து இப்போ ராஜகோபுரமும் கட்டி ரொம்ப அருமையாக இருக்குது. ரெண்டாவது அண்ணாநகர்லேயே மிக பெருமை வாய்ந்ததாக இருக்குது. எல்லாமே பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸில் தான். அதனால் இன்றைக்கு பாபா பிறந்தநாளுக்கு சிவா விஷ்ணு ஆலயத்திலிருந்து மரியாதை செய்வதற்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதை பாபா ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். वागर्ताय संभरतो वागर्त प्रतिभक्तगे जगदपितरो वंदे पार्वती परमेश्वरो नमः शिवाभ्यां नवयौवनाभ्यां परस्परादृष्टपवोर्धराभ्यां नकेन्द्रकन्यारडकेदनाभ्यां नमो नमः शङ्करपार्वतीभ्यां हिरण्यपात्रं मदो पूर्णं ददाति मदव्यो स्नानेनि एकदा ब्रह्मण उपकरति एकदैव यजमान आयुष्देजो ददाति श्रेयर्वर्चसमायुषम् आरोग्यमावेदा सोपमानं गीयते धान्यं धनं वसं भगवत्रलाभं संवत्सरं दीर्घमायुगो श्रीतिरुपुरसुन्दर्यम्बिकातमिदेकां प्रियश्रमूर्त्यनुग्रह परिपूर्णप्रसादन धर्मापीठसिद्ध्यरस्तु. गृणागे कृतपदे सवितराधिपत्ने वयस्वतेरन्दिरासानास्त द्रिपादशां विष्णुपत्निको रास्येशानाशकजोयां मनोजाहां बृहस्पतिं माधुरशोकवायुः सन्दभानावाताम् अभिनो गृणन्दो इष्टम्बोधिपोदरणपृथिव्याम् अर्चेशानाशकजो विष्णुपत्नीम् अकलगिल्लेन् निरयमन् अलरमेल् मङ्गयुरमारुवाम् निगरिल् पुगळाय उलगम् मून्றுடையாய் எண்ணெயால்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாடியேன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே ஞானமனுட்டானமிவை நன்னாகவேயுடையனான குருவை அடைந்தக்கால் மாநிலத்தீர் தேனார் கமலத் திருமாமகள்குழுனன் தானே வைகுந்தம் தரும் ஸ்ரீ அலர்மேல் மங்கநாயகா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச சுவாமி அனுக்கிரகம். சம்பவாமி யுகே என்று தர்மம் வந்தாச்சு, சித்த யோகி சிவசங்கரன் பிறந்த நாளாச்சு. கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்த காலமெல்லாம் போச்சு, கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்த காலமெல்லாம் போச்சு. இனி குப்பையெல்லாம் பெருக்கி துடைக்கும் நேரம் வந்தாச்சு. கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்த காலமெல்லாம் போச்சு, இனி குப்பையெல்லாம் பெருக்கி துடைக்கும் நேரம் வந்தாச்சு. சம்பவாமி யுகே என்று தர்மம் வந்தாச்சு, சித்த யோகி சிவசங்கரன் பிறந்த நாளாச்சு. நேரம் காலம் பார்க்காம நிறைய செஞ்சாச்சு, இப்ப பார்த்து பார்த்து செய்ய வேண்டிய காலம் வந்தாச்சு. புத்தன் இயேசு நபிய போல இருந்து பார்த்தாச்சு, புத்தன் இயேசு நபிய போல இருந்து பார்த்தாச்சு. நம்ம புத்தியில ஏறலையே அவருக்கு என்னாச்சு, நம்ம புத்தியில ஏறலையே அவருக்கு என்னாச்சு. சம்பவாமி யுகே என்று தர்மம் வந்தாச்சு, சித்த யோகி சிவசங்கரர் பிறந்த நாளாச்சு. எல்லா சமய தேவாலயமும் இங்கே வந்தாச்சு, எல்லா சமய தேவாலயமும் இங்கே வந்தாச்சு. இது நல்லா தெரிஞ்சும் எல்லா ஜனமும் எங்கே வந்துச்சு, இது நல்லா தெரிஞ்சும் எல்லா ஜனமும் எங்கே வந்துச்சு. பூரண பிரம்மம் நானே தான் சொல்லி பார்த்தாச்சு,
பூரண பிரம்மம் நானே தான் சொல்லி பார்த்தாச்சு, செயலில் காட்டி பார்த்தாச்சு, சிலையாய் நின்னும் பார்த்தாச்சு. நம்பினால் உனக்காச்சு எனக்காச்சு அவருக்கு என்னாச்சு, நம்பினால் உனக்காச்சு எனக்காச்சு அவருக்கு என்னாச்சு. சம்பவாமி யுகே என்று தர்மம் வந்தாச்சு, சித்த யோகி சிவசங்கரன் பிறந்த நாளாச்சு. சம்பவாமி யுகே என்று தர்மம் வந்தாச்சு, சித்த யோகி சிவசங்கரன் பிறந்த நாளாச்சு. நம்ம சித்த யோகி சிவசங்கரன் பிறந்த நாளாச்சு. ஜென்மம் எடுத்த கர்மம் முடிச்சு ஜெயிச்சு வந்தாச்சு, ஜென்மம் எடுத்த கர்மம் முடிச்சு ஜெயிச்சு வந்தாச்சு. இனி மனிதம் என்னும் ஜனமும் இல்லா பிரம்மம் ஆயாச்சு, மனிதன் என்னும் ஜென்மம் இல்லா பிரம்மம் ஆயாச்சு. மண்ணடி முதல் காலடி நோக நடந்தாச்சு, மண்ணடி முதல் காலடி நோக நடந்தாச்சு. என்ன நடத்தனுமோ நல்லபடி நடத்தி விட்டாச்சு, என்ன நடத்தனுமோ நல்லபடி நடத்தி விட்டாச்சு. சம்பவாமி யுகே என்று தர்மம் வந்தாச்சு, சித்த யோகி சிவசங்கரன் பிறந்த நாளாச்சு. நம்ம சித்த யோகி சிவசங்கரன் பிறந்த நாளாச்சு. ஜிம் தச்சித்தா சிக்கிரதா சித்தா ஜிம் தச்சித்தா ஜிம் தச்சித்தா சிக்கிரதா சித்தா ஜிம் தச்சித்தா பொட்டு ஜிம் தச்சித்தா சிக்கிரதா சித்தா ஜிம் தச்சித்தா 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 Jingle chicken 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 jingle chicken 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 jingle chicken ta. Om Jai Shiva Shankara Re Swami Jagat Paribalaka Re Adi Shankara Avatara Anadara Re. Om Jai Shiva Shankara Re அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகரமூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலைமையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஹரி ஹரி நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.